அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்றது அர்த்தம். அது என்னென்னா, புக்கில் பிரிண்ட் ஆகிருக்க சுரைக்காய் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையும். நம்ம என்ன பண்ணுறோம், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாட்டாலும் வெட்டி பந்தா பண்ணிவிட்டு அதனால் அடுத்தவனை இறைச்சல் ஊட்டிக்கிட்டு அவன்கிட்ட எந்த உதவியும் பெற முடியாமல் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்கோம் இல்லையா? பட் அதுக்குலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, சில பவர்ஃபுல் வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. பணிந்து போனவன் வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. பணிஞ்சு போவதற்கும் அடங்கி போவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வித்தியாசம் தெரியாத ஆளுங்க தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஃபர்கிவ் மீ அப்படின்னா, நான் செய்த பிழையை பொறுத்துக்கங்க, தயவு செஞ்சு பொறுத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த தண்டனையுமின்றி என்னை மன்னிச்சுக்கோங்க. ஐ பெக் யுவர் பார்டன், உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். கைண்ட்லி பியர் வித், அன்புடன் பொறுத்துக்கொள்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அளவுக்கு அதிகமாக வருத்தப்படுகிறேன். குட் யூ ப்ளீஸ் டூ இட் ஃபார் மீ, எனக்காக நீங்கள் அந்த வேலையை பண்ண முடியுமா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப பணிவான வார்த்தைகள். நம்ம தப்பு பண்ணிவிட்டு அதை உணராமல் அடுத்தவனை எதிர்த்து நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த வேலையும் ஆகாது. வேலைகள் கடைசி வரை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கு. வாழ்க பல்லாண்டு, வெற்றியுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.